السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله جل شانه تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا أو كما قال عليه الصلاة والسلام. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: وقت الظهر إذا زالت الشمس وكان للرجل كطوله ما لم يحضر العصر. صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முஹத்திஸீன்கள், முஃபக்கிஹீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், சுஹதாக்கள், ஷைഖுமார்கள், உலமா பெருமக்கள், அதிலும் குறிப்பாக இந்த நல்ல ஒரு ஆய்வு அரங்கத்திலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே கூறுகிறான்: இன்ன ஸலாத, நிச்சயமாக தொழுகை என்பது கானத் அலல் முஃமினீன, முஃமின்களின் மீது இருக்கிறது, கிதாபம் மௌகூதா, நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். தொழுகை என்பது அதற்குரிய நேரத்திலே தொழுக வேண்டும். தொழுகையுடைய நேரம் பற்றி காணும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்று கூறிவிட்டான். ஆனால் அதனுடைய நேரத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் நபிகள் கோமார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளை பார்த்தோம் என்று சொன்னால் மட்டுமே அறிய முடியும். ஒருமுறை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லஹுருடைய வக்த் என்பது வக்துல் லுஹரி இதா ஜாலத்தி ஷம்சு, சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததற்கு பிறகில் இருந்து வகான லில்லுர் ரஜுலி கதூலிஹி, ஒரு மனிதனுடைய நிழல் அவனுடைய உயரத்தை போன்று ஆகும் வரை லஹுருடைய நேரம் இருக்கிறது. மாலம் யஹ்துரில் அஸ்ர், அஸ்ருடைய நேரத்தை அடையாத வரையிலும் லஹுருடைய நேரம் இருக்கிறது என்றார்கள். வக்துல் அஸ்ரி, அஸ்ருடைய நேரம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், வக்துல் அஸ்ரி மாலம் தஸ்வர் ஷம்ஸ், சூரியன் மறைவதற்கு முன்பு அந்த சூரியன் மஞ்சளிக்கும். அப்படி சூரியன் மஞ்சளிக்காத வரையிலும் அஸ்ருடைய தொழுகையை தொழுகலாம். அதன் வரையிலும் அஸ்ருடைய நேரம் இருக்கிறது. அதற்கு பிறகு நபி அவர்கள் கூறினார்கள், வக்து ஸலாத்தில் மக்ரிபி, மக்ரிப் தொழுகையுடைய நேரம் என்பது மாலம் யகிபஷ் ஷம்ஸ், சூரியன் மறைந்ததற்கு பிறகிலிருந்து மாலம் யகிபஷ் ஷஃபக், அந்த சூரியன் மறைந்ததற்கு பிறகு வருகின்ற அந்த செவ்வானம் மறையாத வரையிலும் மக்ரிப் தொழுகையினுடைய நேரம் இருக்கிறது என்றார்கள். வக்து ஸலாத்தில் இஷா, இஷா தொழுகையினுடைய நேரம் என்பது இலா நிஸ்ஃபில் லைலில் அவ்ஸதி, நடு இரவின் பாதி வரை இஷா தொழுகையினுடைய நேரம் இருக்கிறது என்றார்கள். வக்து ஸலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகையினுடைய நேரம் என்பது மின் துலூஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் சாதிக் உதித்ததிலிருந்து ஃபஜ்ர் சாதிக் உதித்ததிலிருந்து மாலம் தத்லுஇ ஷம்ஸ், சூரியன் உதயமாகும் வரை ஃபஜ்ருடைய நேரம் இருக்கிறது என்றார்கள். இந்த இடத்துல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸின் தொடர்ச்சியில சொல்றாங்க, ஃபைதா தலஅத்தி ஷம்சு, அவ்வாறு சூரியன் உதித்து விட்டால் ஃபஅம்சிக் அனிஸ் ஸலாத், தொழுகையை தொட்டு நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள், தொழுகாதீர்கள், நிறுத்திடுங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹா, நிச்சயமாக அந்த சூரியன் என்பது தத்லுஉ பைன கர்ன ஷைத்தான், ஷைத்தானுடைய இரண்டு கொம்புகளுக்கு மத்தியிலே உதிக்கிறது என்றார்கள்.
இந்த இடத்துல ஷைத்தானுடைய இரண்டு கொம்புகளுக்கு மத்தியிலே சூரியன் உதிக்கிறது என்று கூறினார்கள் அல்லவா? இதனுடைய விளக்கத்திலே இதனுடைய விளக்கங்களை பார்க்கும் பொழுது இமாம் பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். ஃபஜ்ருடைய நேரம் முடிந்ததற்கு பிறகு, அதாவது சூரியன் உதயமாகும் பொழுது, அந்த நேரத்தில் யாராச்சும் தொழுதுட்டு இருக்கிறாங்க, சூரியன் உதயம் ஆகுது, உதயமாகும் பொழுது சைத்தான் என்ன பண்ணுவானா, அவனுடைய தலையை கொண்டு வந்து சூரியனுக்கு நேராக வைத்துக் கொள்ளுவானா. அப்பதான் எல்லாம் நம்மளை வணங்குற மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டு அவன் தலையை கொண்டு வந்து சூரியனுக்கு நேராக வைப்பானா. அப்ப பாக்குறது எப்படி இருக்கும்னா, அந்த ஷைத்தானுடைய இரண்டு கொம்புகள் இருக்கிறது அல்லவா, அதற்கு மத்தியிலே சூரியன் உதயமாகுவதை போன்று இருக்குமா. அதனால்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரியன் உதயமாகும் பொழுது தொழுகாதீர்கள், நீங்கள் தொழுது கொண்டிருந்தால் உங்கள் தொழுகையை தொட்டு நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த சூரியன் என்பது ஷைத்தானுடைய இரண்டு கொம்புகளுக்கு மத்தியிலே உதிக்கிறது என்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. மற்றொரு அறிவிப்பிலே இவ்வாறு வருகிறது, ஒரு மனிதர் நபிகள் கோமான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து தொழுகையை பற்றி கேட்கிறார். அப்பொழுது அந்த மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஸல்லி மஅனா ஹாதை, 2 நாட்கள் எங்களுடன் தொழுகு என்றார்கள். பிறகு அந்த மனிதர் வந்து ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து தொழுகிறார். முதல் நாள் ஆரம்பமாகிறது. ஃபலம்மா ஸாலத்தி ஷம்சு, சூரியன் எப்பொழுது அந்த உச்சியில் இருந்து நீங்கியதோ, உச்சி சாய்ந்த ஆரம்பித்ததோ, அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து லுஹ்ரிற்காக அதான் கூறி இகாமத் சொல்லி தொழுகையை நடத்துமாறு ஏவுகிறார்கள். அதே போன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இகாமத் சொல்கிறார்கள். லுஹ்ருடைய தொழுகை முடிகிறது. சிறிது நேரம் சென்ற பிறகு அஸ்ருடைய நேரம் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அஸ்ரிற்காக இகாமத் சொல்லும்படி ஏவினார்கள். எப்பொழுது தெரியுமா? சூரியன் மறைவதற்கு முன்பாக உயர்ந்து இருக்கும், தெளிவான நிலையிலே இருக்கும், அதாவது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வீச்சு இல்லாமல் அது தெளிவாக தெரிகின்ற அந்த நிலையிலே இருக்கும் பொழுது அஸ்ருடைய இகாமத்தை சொல்லும்படி ஏவினார்கள். அஸ்ருடைய இகாமத் சொல்லப்பட்டது. அஸ்ரு தொழுகை முடிந்தது. சிறிது நேரம் சென்ற பிறகு மக்ரிபுடைய வக்த் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் மறைந்த பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்ரிபிற்காக இகாமத் சொல்லும்படி ஏவினார்கள். மக்ரிபுடைய தொழுகை முடிந்த பிறகு இஷாவினுடைய நேரம் வருகிறது. சூரியன் மறைந்த பிறகு, அந்த செவ்வானம் மறைந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இஷாவிற்காக இகாமத் சொல்லும்படி ஏவினார்கள். இஷா தொழுகை முடிந்தது. இரவு முழுதும் கழிகிறது. இரவு முழுதும் கழிந்து முடித்த பிறகு ஃபஜ்ருடைய நேரத்திலே ஃபஜ்ர் சாதிக் உரித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஃபஜ்ருக்காக இகாமத் சொல்லும்படி ஏவுகிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை முடிகிறது. முதல் நாள் கழிந்து விட்டது. இரண்டாவது நாள் ஆகிறது. இரண்டாவது நாளிலே அந்த மனிதர் மீண்டும் நபி அவர்களுடன் சேர்ந்து தொழுகிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நாளை போன்று ஏவவில்லை. இரண்டாவது நாளிலே மாற்றமாக ஏவுகிறார்கள். சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்த பிறகு ஏவவில்லை. அந்த சூரியன் சாய்ந்ததற்கு பிறகு, உச்சி சாய்ந்ததற்கு பிறகு, அந்த சூரியனுடைய வெப்பம் தணிந்ததற்கு பிறகாக லுஹ்ருக்காக இகாமத் சொல்லுவதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுகிறார்கள். அதே போன்று இகாமத் சொல்லப்படுகிறது. லுஹ்ருடைய தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி தொழுகிறார்கள். லுஹ்ருடைய தொழுகை முடிந்த பிறகு அஸ்ருடைய வக்த் வருகிறது. முந்தைய நாள் தொழுததை விடவும் சிறிது நேரம் பிற்படுத்தி சூரியன் தெளிவாக தெரிகின்ற பொழுதிலே அஸ்ருடைய தொழுகையை தொழுகிறார்கள். இரண்டாவது நாளிலே அஸ்ருடைய தொழுகை முடிகிறது. மக்ரிபுடைய நேரம். சூரியன் மறைந்த பிறகு அந்த செவ்வானம் மறைவதற்கு சிறிது நேரம் முன்பாக நபி அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்ரிபுடைய இகாமத்தை சொல்லும்படி ஏவினார்கள். மக்ரிப் தொழுகை முடிந்தது. இஷாவினுடைய வக்த் ஆரம்பமாகிறது. என்றாலும் நபி அவர்கள் இஷாவிற்காக ஏவவில்லை. நபி அவர்கள் எப்பொழுது ஏவினார்கள் தெரியுமா? இரவின் 1/3 முடிந்ததற்கு பிறகாக இஷாவின் இகாமத்தை சொல்லும்படி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏவுகிறார்கள். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இகாமத் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து இஷாவை சஹாபாக்கள் தொழுகிறார்கள். இஷா தொழுகை முடிகிறது. ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பமாகிறது.
ஃபஜ்ர் சாதி குதித்து விட்டது, நபி அவர்கள் ஏவவில்லை, சென்று கொண்டே இருக்கிறது. சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே அந்த வானம் வெள்ளையாகிவிடும். இந்த இடத்துல ஒரு அறிவியல் விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க, எப்பொழுதுமே அந்த ஒளிங்கிறது பொதுவா ரொம்ப ஸ்பீடா டிராவல் ஆகும். அப்ப சூரியன் உதயமாகுவது அவர்களுக்கு தெரிவதற்கு முன்பாகவே சூரியனுடைய அந்த ஒளிகள் இந்த பூமியிலே அடைந்து விடும். எனவேதான் சூரியனுடைய ஒளி வந்ததற்கு பிறகு அதற்கு பிறகுதான் சூரியன் உதயமாகும். எனவே அந்த சூரியனுடைய வெளிச்சம் தெரிந்த பிறகு நபி அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஃபஜ்ரிற்காக இகாமத் சொல்லும்படி ஏவுகிறார்கள். ஃபஜ்ர் தொழுகை நடக்கிறது. ஃபஜ்ர் தொழுகை முடிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஐன ஸாயிலு அன் வக்திஸ் ஸலாத். தொழுகையின் நேரம் பற்றி கேள்வி கேட்டார்ல, அந்த மனிதர் எங்கே என்று கேட்கிறார்கள். உடனே அந்த மனிதர் சொல்கிறார், அன யா ரசூலல்லாஹ், நான் தான் யா ரசூலல்லாஹ் கேள்வி கேட்டேன் என்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொல்கிறார்கள், வக்து ஸலாத்திக்கும் பைனமா ரஐத்தும். நீங்க பார்த்தீர்கள் இந்த 2 நாள்ல, இந்த 2 நாள்ல நீங்க பார்த்ததுக்கு மத்தியில தான் உங்க தொழுகையுடைய நேரம் இருக்குதுன்னாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நாள்ல லுஹ்ருடைய தொழுகை எப்ப தொழுதாங்க? சூரியன் உச்சியிலிருந்து சாஞ்சப்ப தொழுதாங்க. 2வது நாள்ல அது சாஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சூரியனுடைய வெப்பம் தணிந்த பிறகு தொழுதார்கள். இந்த சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததிலிருந்து அதனுடைய வெப்பம் தணியும் வரை லுஹ்ருடைய வக்த் இருக்கிறது. இந்த 2 நாட்களில் தொழுத அந்த 5 நேர தொழுகை, முதல் நாளில் தொழுத அந்த 5 நேர தொழுகை இருக்கிறது அல்லவா, அந்த நேரம் ஒவ்வொரு தொழுகையினுடைய ஆரம்பம் நேரம். 2வது நாளில் அவர்கள் தொழுத நேரம் ஒவ்வொரு தொழுகையினுடைய இறுதி நேரம். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறைப்படி சஹாபாக்களுக்கு விளக்கி காட்டினார்கள். இன்றைய காலத்துல நம்ம சொல்றோம்ல, தியாரிட்டிக்கலா நம்ம படிக்கணும், பிராக்டிக்கலா படிக்கணும்னு சொல்றோம்ல. தியாரிட்டிக்கலா படிச்சா என்ன? சும்மா பார்த்து படிக்கிறது, மனப்பாடம் பண்றது, எக்ஸாம்ல போயிட்டு அப்படியே வாந்தி எடுக்கிறது. ஆனா அன்றைய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வாய் வழியாக சொல்லி கொடுத்துறாம செயல் வழியாக செய்து காட்டுகிறார்கள். பிராக்டிக்கலாக அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு தொழுகையின் நேரத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, மற்றொரு ரிவாயத்திலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அம்மனி ஜிப்ரீலு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எனக்கு இகாமத் செய்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு இகாமத் செய்தார்கள், எனக்கு இமாமத் செய்தார்கள். இதற்கு எப்ப தெரியுமா? அமாம பைத்தி, அந்த காபா ஷரீஃபிற்கு முன்பாக எனக்கு 2 நாட்கள் எனக்கு 2 நாட்கள் இமாமத் செய்தார்கள். இந்த இடத்துல நபி சொல்லி காட்டுறாங்க, அதே போன்று 2 நாட்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் நாளிலே தொழுகையினுடைய ஆரம்ப வக்கத்திலே தொழுகை வைக்கிறார்கள். 2வது நாளிலே ஒவ்வொரு தொழுகையினுடைய இறுதி வக்கத்திலே தொழுகை நடத்தி காட்டிவிட்டு கடைசியிலே கூறிட்டு செல்கிறார்கள், இந்த 2 நாட்களுக்கு இந்த 2 நேரங்களுக்கு மத்தியில தான் உங்களுடைய தொழுகையின் நேரம் இருக்கிறது என்றார்கள். எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையினுடைய நேரம் கற்றுக் கொடுக்கப்பட்டதோ அதே போன்றே நபி அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த தொழுகையினுடைய நேரத்தை நாம் மிகவும் அறிய வேண்டும், கட்டாயம். ஏன் தெரியுமா? ஒரு ஹதீஸிலே இவ்வாறு வருகிறது, நம் முன்பு பேசி சென்ற இல்யாஸ் முல்லா அவர்களும் கூறினார்கள், ஒரு நபி தோழர் நபி அவர்களிடம் கேட்கிறார், ஐயுல் அமாலி அஃதலுன், அமல்களிலே சிறந்த அமல் என்னவென்று கேட்ட பொழுது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, அதற்கு உரிய நேரத்திலே தொழுகின்ற தொழுகை என்பது மிகவும் சிறந்த அமல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே தொழுகையினுடைய வக்கத்துகளை நாம் அறிந்து அதற்கு உரிய நேரத்திலே தொழுகி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அத்மம்து கிதாபி மஅஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.